அனைவருக்கும் வணக்கம். அடிமேல் அடி அடிச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போல தான் வந்து இன்னைக்கு திமுக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்டு நான் சொல்லிடுறேன். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு துறைகளிலும் நடந்த ஊழல் மற்றும் ஊழலை மறைப்பதற்காக இன்னைக்கு அந்தந்த ஊழியர்களை இதுக்கு முன்னாடி வாங்கின லஞ்சத்தை நாங்கள் தொடர்ந்து வாங்குவோம்னு சொல்லிட்டு அரசுக்கு எதிராகவே கொடி பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு அரசா இருக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல எல்லாருக்குமே கரண்ட் போச்சு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பதவி ஏற்ற 10 நாளையில கிட்டத்தட்ட சென்னை, குறிப்பாக வந்து கொளத்தூர் ஏரியா, முதல்வருடைய நீலாங்கரை ஏரியா இதில் அதிகப்படியான கரண்ட் போய் மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்கி ஏதோ அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வராங்க. முழுக்க முழுக்க தீய சக்தியோட வேலை தான் சொல்லிட்டு அந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆராய்ஞ்சு பார்த்து இவங்கெல்லாம் வந்து திமுக காலங்களில் போடப்பட்ட கான்ட்ராக்ட் ஊழியர்கள், கரெக்டாக வயரை எங்கே கட் பண்ணால் எங்கே கரண்ட் போகும் அப்படின்னு தெரியுறது, கரண்ட் போகிறதுக்கு முன்னாடியே கவுன்சிலர் எம்எல்ஏ வீட்டிலலாம் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறது, எவ்வளோ விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாரு. இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவங்க புதுசாக கை வச்சிருக்கிற துறை பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறையில் இப்போ அமைச்சராக இருக்கிற தமிழன் பார்த்திபன் அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பஸ்ஸு சரிவர வரதில்லை. கிளாம்பாக்கம் மட்டுமா கிடையாது, ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய பேருந்து நிலையத்தில். ஏன்னா இப்போ ஆல்ரெடி கோடை விடுமுறையில் ஆல்ரெடி முடிய போகுது. இன்னும் ஒரு வாரத்துக்குலாம் ஸ்கூல் திறக்க போகிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட வீடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் அப்படின்றனால அதிகமாக இப்போ வந்து பேருந்து நிலையங்களில் கூட்டம் வரும். ஆனால் தகுந்த பேருந்தை இயக்க மாட்டேங்கின்றாங்க. அதே தீய சக்தியை சேர்ந்த ஒப்பந்த ஊழியர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நல்லா பணம் வாங்கி கொளுத்து போன இதுக்கு முன்னாடி ஆட்சிகளில் இருந்த அதே ஊழியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இன்னைக்கு தூய சக்தியின் கீழே வேலை பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளால லஞ்சம் கைவிட்டு வாங்க முடியல, நம்ம மக்களை ஏமாற்ற முடியல, ஏதோ ஒரு சின்ன டிக்கெட்டை போட்டு பெரிய டிக்கெட் அளவுக்கு ஏமாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளில் இறங்கியிருக்காங்க. அதே போல் ஈரோடு பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். எதுக்காக போராட்டம்? அந்த பாட்டில்களை திரும்ப பெறக்கூடாது அப்படின்றதுக்காக போராட்டம். சரிப்பா, ஏன் பெறக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பாட்டிலை தூக்கி குப்பையில் போட்டால் அதுக்கெல்லாம் மக்கிட்டு போகுது. அதில் வாங்கி வச்சு நீங்கள் 10 ரூபா கொடுக்குறதில்ல, நீங்கள் ஒன்றும் கை காசு போட்டு கொடுக்க போகிறதில்ல, அரசு தான் கொடுக்குறாங்க. அதையே உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி கேட்டால் அதை வாங்கி அதை வச்சு அந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கை வலிச்சு போச்சான். அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கான். அது ஒரு காரணம். 2வது கோரிக்கை என்னன்னு பார்த்தா, இரவு 10 மணிக்குள்ளே அடைக்க சொல்லிட்டாப்லையாம் கடையை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். அப்போ இரவு 10 மணிக்கு முன்னே அடைச்சதுக்கப்புறமா 10 மணிக்கு மேலே இவங்களால கடை கணக்கு பார்க்கணும்ல. அது 10 மணிக்கு அடைச்சதோட அவங்க வீட்டுக்கு போக முடியாதுல்ல. கணக்கு பார்க்கறதுக்காக கூடுதல் நேரம் ஒதுக்கணுமா, அதனால கடையை 10 மணிக்கு அடைக்க கூடாதான். அப்ப அப்படி நீங்க அடைக்கணும்னா எங்களுக்கு அதுக்கு முந்தின டயத்துல நீங்க அடைச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்க 1 மணி நேரம் கணக்கு பார்த்துக்கிறோம். அப்பதானே நாங்க பிளாக்ல எப்படி அந்த ஷட்டருக்கு அடியில் வந்து நாங்க கொடுத்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணம். எவ்வளோ வந்து இன்னைக்கு திமுக ஆட்சியில எவ்வளோ அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து பணம் தின்னி முதலைகளா இருந்திருந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசா இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதே எங்களுக்கு தொடரணும், எங்க பொட்டி நம்பிக்கிட்டே இருக்கணும், நீங்க இப்படிலாம் போட்டு அடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு கொடி பிடிச்சி 4வது நாளாக போராட்டம் நடத்துறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற 144 மதுபான கடைகளை பூட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், 717 மதுக்கடைகளை நம்மளுடைய தமிழக அரசு பூட்ட சொல்லியிருக்காங்க. 2 வார கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓகே. கிட்டத்தட்ட 436 கடைகள் பூட்டிட்டாங்க. இன்னும் சில கடைகள் பரிசீலனையில் இருக்கு. அது என்னன்னா, அரசாணைப்படி 50 மீட்டருக்குள்ள இருக்கிற கடையை தான் பூட்டணும், 500 மீட்டருக்குள்ள கடையை பூட்டுறதுக்கு அரசாணை இன்னும் வெளியிடலை, அதுக்கு வந்து இன்னும் நீங்கள் சட்டம் இயற்றலைன்னு சொல்லிட்டு லாலாம் வேற பேசுறாங்க. சரி, அது உங்களா, அதை நீங்கள் பேசினா பேசிட்டு போங்க, குடிக்கிறவன் இருக்கிற வரைக்கும் விற்கிறவன் வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த பாட்டில்லாம் வாங்கி வைக்க முடியாது, எங்களுக்கு அது வந்து பெரிய வேலை சுமையா இருக்கு, இது வந்து நீங்க உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு பாட்டில் அப்படின்ற ஒரு உற்பத்தியை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்துல நம்ம பாட்டில் வந்து வாங்கி தான் விற்கிறோம். அப்ப இந்த பாட்டில்ஸ் வந்து ரிட்டர்ன்ல வரும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு சுழற்சி முறையை குறைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து உற்பத்தி வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அப்ப அடுத்தடுத்து வந்து சுழற்சி முறையில வரப்போகுது. ஏன்னா அது ஒன்றும் மக்கிற பாட்டில் கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதுலயே ஸ்டிக்கர் இருக்கிறத தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன்னா இன்னைக்கு நம்ம நிரந்தரமா மூட போறோம், எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ் வந்து செய்ய தேவையில்லை. என்னதான் பூரண மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா கூட இருக்கிறத உற்பத்தியை கம்மி பண்ணலாம், இன்னைக்கு வந்து சுழற்சி முறையில கொடுக்கலாம் அப்படின்றது தான் தமிழக அரசோட ஒரு ஐடியா. ஆனா இதுக்கு இவங்க ஒத்து போக மாட்டாங்களாம். அவங்களுடைய அந்த ஒரு லஞ்ச பணம் அப்படின்னு சொல்லலாம், ஊழல் கையூட்டு, நிறைய வகையான ஊழல்கள் நடக்கிற இடம். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு டாஸ்மாக் ஒன்று மூடிருச்சுங்க. இன்னைக்கு வந்து பூரண மதுவிலக்கு எல்லாருமே கேட்குறீங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்குற முதல் விஷயம் இதுதான். அக்கா, இதை வந்து மீறி கூட பூட்டிடலாமே, என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து பூட்டிடுறாங்க.
பூட்டினதுக்கப்புறம் வந்து அது கிடைக்காம இருக்க போகுதா? இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் அந்த பொருட்கள் வந்து டன் கணக்குல அழிக்கிறாங்க. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட பொருள் இங்க ஏன் வந்துச்சு? அப்ப டன் கணக்குல இன்னைக்கு அழிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால அது எத்தன டன் கணக்குல வித்திருக்காங்க? அப்ப ரூ. 5 கிடைக்கிற ஒரு போதைப் பொருள் அப்படின்றது ரூ. 50 ஆகுதுன்னா, அதுக்கு காரணம் அந்த தடை. அதே போல தான் வந்து சரக்கு பாட்டிலும். இன்னைக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ரூ. 200 வாங்குறாங்கன்னு வைங்க. அத வந்து தடை பண்ணனதுக்கு அப்புறமா அது ரூ. 500 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மக்கள்ல இப்போ ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறாரு. ஒரு சித்தாள் வேலை, ஒரு கொத்தனார் வேலைக்கு போறவங்க ரூ. 1000 சம்பளம் வாங்குறாங்க. ரூ. 200 குடிச்சிட்டு போயிட்டு ரூ. 800 வீட்ல குடுக்குறாங்க அப்படின்னா, அங்க அவங்களுக்கு அந்த இடம் வந்து அடிபடும். அவங்களுடைய மண்டை வந்து சூடாகும். தப்பான வேலைகள் பார்க்க தோணும். அந்த போதை அப்படின்றது வந்து ஈஸியா சரி பண்ற விஷயம் கிடையாது. அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கணும். நெறைய இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் இவ்வளவும் தெரிஞ்சு, அந்த ஏழைகளோட வயித்துல அடிக்கிறதுக்கு நாங்க போராடுறோம்னு சொல்லி போராடுற போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றது தெரியல. அடுத்தவங்க ஏழைகளோட ஒரு வயித்த அடிக்கிற வேலைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நம்மளுக்கு வேற மாற்று அரசு பணியும் தரப்போறாங்களே, ஆனாலும் இந்த துறையில இவ்வளோ இருந்து லஞ்சம் பார்த்தோமே, இவ்வளோ ரூவா லட்சக்கணக்குல இன்னைக்கு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஒரு லேடி வந்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அக்கா இந்த மாதிரி டாஸ்மாக் ஊழியரா தான் என்னுடைய வீட்டுக்காரர் இருக்காரு. நீங்க இப்படி பேசாதீங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களுக்குன்னு சொல்றேன். நீங்க டாஸ்மாக் ஊழியர்னு ஏன் சொல்றீங்க உங்களுடைய கணவரை? அவர் அரசு ஊழியர்னு சொல்லுங்க. அவருக்கு வேற மாற்று அரசு ஊழியர் பண்ணி தரப்போறாங்க. அவங்களுக்கு இதே இங்க என்ன கிடைச்சிச்சோ அது சம்பளமா வரப்போகுது. அரசனால என்னென்ன நற்பயன் அடைச்சாங்களோ அதை திரும்பி தரப்போறாங்க. அதை விட்டுப்புட்டு இன்னைக்கு வந்து உங்க கழுத்துல மட்டும் தாலி தொங்கலாம், அடுத்து இருக்கிற ஏழை வீட்டுல இருக்கிற தாலி அந்து போகணுமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இது வந்து தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. தப்பு இல்ல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இப்ப அடுத்து வந்து அந்த டாஸ்மாக் துறையில இன்னைக்கு தீய சக்தி எப்படிலாம் புகுந்து விளையாடுது. ஏன்னா அந்த காலங்கள்ல அவங்களுடைய ஆட்சி காலங்கள்ல அவ்வளவு தூரம் அவங்க ஆட்டைய போட்டிருக்காங்க. இல்ல அப்படின்றதெல்லாம் மறுக்க முடியாது. இதுதான் உண்மை. அடுத்து இப்ப அவங்க கை வைக்க போற துறை அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வரப்போற அந்த ஒரு மக்களுக்கு ரொம்பவே முக்கியமான அந்த திடக்கழிவு மேலாண்மை. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திடக்கழிவு அப்படின்றது அகற்றப்பட முடியாத ஒண்ணா இருக்கு. அப்ப நெகிழி பயன்பாட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து முயற்சிகள் பண்ணுனாங்க. ஆனா அது தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு யாரா இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் கவரை தான் எடுத்துட்டு போறாங்க. அப்ப நவல்பட்டு அப்படின்ற எம்எல்ஏ அவரு நம்மளுடைய திண்டிவனத்துல திருச்சி மாவட்டத்துல திருச்சியில இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த திடக்கழிவுக்கு பெருமளவு குப்பை வந்து அதிகமா போட்டு அயனாங்குப்பம் நினைக்கிறேன் அந்த ஏரியா பேரு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் குப்பை கிடக்கு. அதை அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த டன் கணக்கான குப்பைகளை அத்துமீறி தோண்டி வச்சிருக்கிற கல்குவாரிக்குள்ள பூட்டி மூடிடலாமே அப்படின்ற அது தப்பு. ஆனால் அதை பூ உலகின் நண்பர்கள் அப்படின்னு இருக்கிற அமைப்பு, இன்னைக்கு இயற்கை வளங்களை காக்கணும்னு நினைக்கிற பூ உலகின் நண்பர்களுடைய அமைப்பு என்ன சொல்றாங்க, தோண்டுனா இது நீங்க உள்ள போட்டு மூடும்போது அது வந்து வர்ற சந்ததிகளுக்கு அது தப்பா போகும். ஏன்னா அந்த இடங்கள்ல மரம் முளைக்காம போகலாம், நிறைய பிரச்சனை ஆகும். ஆனா இதே பூ உலகின் நண்பர்களுடைய குழுவுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவ்வளோ தூரம் அந்த கனிம வளங்களை ஆட்டைய போடும்போது நீங்க எல்லாம் எங்க போனீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு தானே தோண்டியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பெட்டி வருதுன்றதுக்காக நீங்க அமைதியா இருந்தீங்களா? ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நெடுஞ்சாலை துறையில இதுக்கு முன்னாடி, அதாவது ஆட்சி காலங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய காலங்கள்லாம் பாருங்க, நெடுஞ்சாலை ஃபுல்லா மரம் இருக்கும். எதுக்காக இருந்துச்சு? 2 பக்கமும் நிழல்ல மக்கள் போணும். நிழல் அந்த மரத்தடியில செத்த நேரம் உட்காந்துட்டு போகணுன்றதுக்காக. ஆனா இன்னைக்கு என்னடான்னா, அந்த பாலமா இருக்கட்டும், கீழ இருக்கிற ரோடா இருக்கட்டும், என்னமோ வந்து ஒரு இது மாரியா நீளமா ஒரு ரோடு மாரியா போட்டு அதுல செடி நட்டு வச்சிருக்கீங்க. எதுக்கு அந்த அரளி செடியை நட்டு வச்சு அது எதுக்கு அழகா இருக்கிறதுன்னு பார்க்கறதுக்காகவா? ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா இந்தியாவுல இயற்கை அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா இந்த திடக்கழிவு மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் அந்த எம்எல்ஏ நவல்பட்டு அவர் சொன்ன விஷயம் என்னமோ தப்பா இருந்தா கூட, இன்னைக்கு என்ன மேட்ரு, ஒரு தப்பா யோசிச்சு அந்த இடத்துல வந்து புல் பூண்டு கூட முளைக்கக்கூடாத அந்த கல் அப்படின்ற ஏரியால தான் போட்டு மூட சொல்றாரு. அது வந்து இருக்க மழையாகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த வல்லுநர்கள் சொல்றாங்க. அதாவது சுற்றுப்புற வல்லுநர்கள் சொல்ற விஷயம் இல்லைங்க, அவர் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து தப்பு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு பார்த்தீங்கன்னா, அந்த தோன்றதுக்கும் திடக்கழிவு மேலாண்மையை வந்து அந்த இடத்துல இருக்கிற டன் கணக்கான குப்பையை அப்புறப்படுத்துறதுக்கும் 100 கோடி ஒரு தடவை, 40 கோடி ஒரு தடவை, 25 கோடி ஒரு தடவை டெண்டர் விட்டு எடுத்து மொத்த பணமும் சுவாகாவாயிருச்சு. இன்னைக்கு அதுக்கு வந்து பேப்பர் வச்சிருக்காங்க அங்க இருக்கிற அதிகாரிகள். அந்த நவல்பட்டு எம்எல்ஏ, நம்மளுடைய டிவிகே எம்எல்ஏ வந்து என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து எடுத்து அங்க இருக்கிற அதிகாரிகளை பூரா கூப்பிட்டு என்னங்க நடந்திருக்குங்க, கிட்டத்தட்ட 200-300 கோடிக்கு மேல நடந்திருக்குங்க, டெண்டர் எடுத்தவங்க எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அரசு அதிகாரிகளும் சரி, அங்க இருக்கிற அந்த ஐஏஎஸ் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற பெரிய பெரிய கலெக்டர்களும் சரி பயந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பங்கு போயிருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எங்களுக்கு வேற
இடத்துல மாற்று பணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வர்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு செயல் வீரர்களா இருக்கிற தாவேகா எம்எல்ஏகளை பார்த்து ஒவ்வொரு அரசு அதிகாரியும் பயந்துகிட்டு இருக்காங்க. நேத்து பாருங்க, ஒவ்வொரு கனிம வள ஏரியாவுக்கும் போய் நம்மளுடைய டி.கே. பிரபு அவர்கள் அமைச்சரா இருந்தாலும் நள்ளிரவு கூட போய் கிட்டத்தட்ட 48 குவாரிகளை வந்து அத்துமீறி செயல்படுறத பூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல வீடுகள் இருந்திருக்கும். அந்த வீடுகள்ல ஏதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பிரமுகரா இருப்பாரு. அவர் ஏன் அதை கட்சி தலைமைக்கு கொண்டுட்டு போய் சேர்க்காம இருந்தாரு? ஏன் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாம இருந்தாரு? அப்ப அவங்களுக்குன்னு போய்கிட்டு இருக்கிற பங்குன்றது அந்த மண்ணுல இருந்து வர்ற எல்லாத்துக்குமான சொத்து தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கே போகுது அப்படின்னா இயற்கை என்ன பண்ணும்? அப்புறம் வந்து எங்களுக்கு பூமி 2ஆ பொளந்துருச்சு, நாங்கெல்லாம் உள்ள போய் சாக போறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி இவங்களே போராடுவாங்க. இங்க வந்து கல்குவாரியில வந்து பயங்கர சத்தம் வருது, புகையா வருது, எங்களால மூச்சு விட முடியலன்னு இந்த மக்கள் தான் போராடுவாங்க. அப்ப அவங்க ஆரம்பிக்கையிலேயே இவங்க போராடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அதாவது மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வைத்த சீமானேன்னு சொல்லலாம். நான் சீமான் அண்ணனை சொல்லல, இந்த மாதிரி கோடி வச்சு ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சீமான்களை சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட்டையை போட்டு அந்த மண்ணை வந்து நாசமாக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டை நாசமாக்கின தீய சக்தி இன்னைக்கு ஏகப்பட்ட துறைகள்ல புகுந்து விளையாடுது. என்னன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க கையில இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த அந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்டையை போட்டு பழகுனவங்க பூரா இன்னைக்கு மக்களை வந்து எப்படிலாம் ஏமாத்தலாம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து டெல்லியில இருக்காரு. இவர் வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணிட முடியுமா? இன்னைக்கு ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணிடுவோம். இவர் என்னங்க அதாவது பிஎம்மோட ஆளு, நம்மளுடைய பிஜேபியோட கூட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க உருட்டிடுவோம், நம்ம மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதிமுக என்னடானா சேர போறேன் புரிய போறோம்னு சொல்லிட்டு ஒரு 5 எம்எல்ஏக்களை இங்கிட்டு தள்ளிட்டு போய் பாதியை சேர்ந்துட்டாங்க. அதுக்காக வந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் நம்பிட முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி அவங்களும் வந்து அந்த லஞ்ச ஊழல் அந்த கட்சியில இருந்தவங்க தானே அப்படின்னு நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க. ஆனா அவங்க செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. இன்னைக்கு அருண் ஐபிஎஸும் அதுக்கு தான் நான் சொன்னேன், செஞ்சதெல்லாம் ஓகே. இன்னைக்கு இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க, இன்னைக்கு மக்களாகிய நம்ம கையில ரெடியா ஒரு போனை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கும். அவங்க பண்ற ஊழலும் அவங்க பண்ற லஞ்சம் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின் போது அவங்க மேல ஏதாவது ஒரு தப்பான அலிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க போறோம்? இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்த வீடியோவோட நிறைய அப்டேட் இருக்கு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அதை விட அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை பத்தி நம்ம தெளிவா ஒரு வீடியோல பேச போறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.